ருச்சியுத மனிஷம் நிர்விகல்பே சமாதௌ. இப்படி மனன நிதித்தியாசனம் பண்ணர்ச்சியும் மனசு கொஞ்சம் ஒரு இடத்துல இருக்கும். மனசு சம்பூர்ணமா லயம் ஆகவே ஆகாது. எப்போ நிர்விகல்ப சமாதி வருதோ அப்பதான் மனசு சம்பூர்ணமா லயம் ஆகும். இது சில பேருக்கு புரியலனாலும் இது கேட்கறதே மங்களம்னு நினைச்சு கேட்டுக்கோங்க. இப்போ மனசுங்கிறது சம்பூர்ணமா லயம் ஆகவே ஆகாது. நிதித்தியாசனம் பண்ணர்ச்சியும் மனசு அடிக்கடி வெளியில வந்துட்டே இருக்கும். அப்போ மனசுக்கு ஏதாவது ஒரு தீனி போடணும். அப்போ அந்த மனசுக்கு என்ன தீனி போடணும்னா, மனசுங்கிறது ஒரு ஆசை தான். அந்த ஆசைக்கு என்ன தீனி போடுவேன்னா அங்க சொல்றார் நிர்விகல்பே சமாதௌ ருச்சிஹி. என் மனசுக்கு ஏதாவது ஒரு ஆசை வரணும்னா அது எங்க ஆசை வரணும்னா நிர்விகல்ப சமாதியில உட்கார்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசையை பண்ணி கொடு. இங்கதான் சொல்றார் சுவாந்தம் ஏதத் ருச்சியுத மனிஷம் நிர்விகல்பே சமாதௌ. ஆனா நீ எப்படி இருக்கமா? துங்கா தீர அங்கராஜத் வரகிரக விலச சக்கரராஜா சனஸ்தே. நீ அந்த துங்கா தீரத்துல எங்க உக்காந்துன்னு இருக்கேன்னு சொல்றார். துங்கா தீர் அங்க ராஜத் வரகிரக விலசத். ஸ்ரீ சக்கரத்து மேல இருக்கக்கூடிய ஒரு கோணையில உட்கார்ந்துட்டு இருக்கியம்மா. நீ எனக்கு வித்யையும் சுத்த புத்தியையும் கொடுத்து என்ன நீ காப்பாத்து. வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜ தயிதே சத்வரம் தேஹி மஹ்யம். எல்லாரும் 3 வாட்டி சொல்லுங்க. வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜ தயிதே சத்வரம் தேஹி மஹ்யம். வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜ தயிதே சத்வரம் தேஹி மஹ்யம். வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜ தயிதே சத்வரம் தேஹி மஹ்யம். அப்படி இந்த ஆச்சாரியால் சொல்றார். எல்லாருக்கும் யார் யார் இதை படிக்கிறாளோ அவ எல்லாருக்கும் இந்த மங்களத்தை உண்டு பண்ணட்டும். யார் யாருக்கு இதை கத்துக்க முடியுமோ அது எல்லாரும் கத்துண்டு நித்திய பிரார்த்தனையா வச்சுக்கணும். ஏன்னா உபன்யாசம் என்ன நம்ம வேதாந்தாதி ஸ்ரவணங்கள் பண்ண பட்சத்திலையும் அனுஷ்டானங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். அனுஷ்டானம் ஏதாவது ஒரு அனுஷ்டானத்தை நம்ம கடைபிடிச்சுட்டே வரணும். இது மாதிரி ஸ்தோத்திர கிரந்தங்கள் நிறைய நம்மளை அறியாம நம்ம புருஷ பிரயத்னம் இல்லாமையே நம்மளை நிறைய மேல கரையேற்றி விட்டுரும். ஏன்னா நம்ம புருஷ பிரயத்னத்தினால நின்னோம்னா அப்ப நிறைய விக்னங்கள் வரும், அகங்காரம் வரும். அதே அப்புறம் மோட்சத்துக்கும் பிரதிபந்தகமாயிடும். நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதே பக்தியா திருப்பிட்டோம்னா, அம்பாள் அபிமுகமா திருப்பிட்டோம்னா அது ரொம்ப சுலபமா நம்மளுக்கு இது எல்லா விஷயத்தையும் கொடுத்துரும். இப்போ அவ்வளோ பெரிய பிரம்ம வித்யையே கொடுக்க போறதுன்னா நம்ம லோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களாவ கொடுக்காம இருக்க போறா? எல்லாத்த விட ஒசந்த பிரம்ம வித்யையை கொடுக்கறவளுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய துச்சமான விஷயத்த கொடுக்காம இருப்பாளா? ஒரு வாட்டி சென்னையில எங்க குருநாதருக்கு என் கூட ஒருத்தர் படிச்சுட்டு இருந்தார். அவர் எங்க குருநாதர் கிட்ட கேட்டார், இந்த மோக்ஷம் மோக்ஷம் மோக்ஷம்னு சொல்றேளே, நீங்க நாங்க உபனிஷத் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ உபனிஷத் எல்லாம் படிச்சு மோக்ஷம் மோக்ஷம் மோக்ஷம்னு சொல்றேளே, இப்போ மோக்ஷம் வந்ததுன்னா நல்ல வேலை கிடைக்குமான்னு அவர் கேட்டார். ஏன்னா அவர் இன்னும் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தார். அவர் கேட்டார். இப்போ எங்க குருநாதர் ஒரு வார்த்தை சொன்னார். ஏண்டா உனக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு ஒருத்தர் சொல்றா, நீ அவள்கிட்ட போய் 20 ரூபாயும் கொடுப்பேடா சார்னு கேட்பியாடா? உனக்கு 2000 ரூபாய் கொடுக்கறதுலயே 20 ரூபாய் இல்லையா? அது மாதிரி பிரம்மத்தையே கொடுக்கக்கூடிய அம்பாளுக்கு லோகத்துல இருக்கக்கூடிய எப்படி எப்படி உங்களுக்கு அனுகிரகமா சாதகமா பண்ணி கொடுப்பாளோ அது கண்டிப்பா சாரதா அம்பாள் பண்ணி கொடுப்பா. நிறைய அனுபவத்திலேருந்தும் சொல்றேன், நிறைய பேருக்கு அந்த அம்பாள் அனுகிரகமா பிரத்யக்ஷமா இருந்துட்டு இருக்கா. நம்ம எல்லாருக்கும் சுவாபாவிகமா அவதான் அம்மா. அவளை போய் அடைஞ்சா நம்ம சுலபமா நிறைய விஷயங்களை கடந்து போகலாம். அப்படி சொல்லி